ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை நம்ம வழக்கம் போல 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ், ஈரான் அமெரிக்கா பிரச்சனை. நேற்று அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதல் எதையும் ஈரான் மேலே பண்ணலை. ஆனால் ஈரான் அமெரிக்கன் பேசஸ் மேலே தாக்குதலை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட பிரசிடென்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு செக் வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அது நடந்துச்சுன்னா ஈரானோட ஒரு மிகப்பெரிய ஒரு பலமே அவங்க கைவிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை நடக்கிறதுக்கு இஸ்ரேல் விடுவாங்களான்றது ஒரு சந்தேகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேலே 2 ஆயில் கப்பல்களை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் போகும்போது ஈரான் அடிச்சிருக்காங்க. இதனால் க்ரூட் ஆயில் $88 போயிருக்கு. இது எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் பார்த்துருவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள் இருக்குது. அண்ட் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதனால் எந்த கம்பெனிஸ் லாபம் அடைய போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், நிஃப்டி மற்ற செக்டாரில் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐடி செக்டாருக்கு ஒரு நெகட்டிவான விஷயமும் பேங்கிங் செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், யூஎஸ்டிஐஎன்ஆர், எஃப்ஐடிஐ டேட்டா, இது எல்லாமே அந்த செக்மெண்ட்டில் கவர் பண்ணிடலாம். அண்ட் நாலாவது செக்மெண்ட், லாஸ்ட் செக்மெண்ட், 40 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் இருக்குது. அண்ட் அந்த செய்திகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதுக்கான பதில்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று நம்மளோட வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா சில கமெண்ட்ஸ் வந்துருது. அதில் குறிப்பிட்ட சில கமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸில் ஒரு கம்பெனியை பற்றி பேசும்போது அந்த கம்பெனியோட லோகோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது போடலாம். ஆனால் அது போடணும்னா நம்ம எடிட்டிங் பண்ணணும். எடிட்டிங் பண்ணோம்னா அது எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour ஆகும். எடிட் பண்ணி முடிச்சுட்டு வீடியோ ரெண்டரை வெளியே வரதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 hour ஆகும். ஏன்னா 30லேருந்து 40 நிமிஷம் நம்மளோட வீடியோஸ் இருக்கிறதுனால 5லேருந்து 6 GB அளவுக்கு வீடியோட சைஸ் இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய வீடியோ ரெண்டரை வெளியே வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்மளோட வீடியோ 10:30 மணி 11 மணிக்கு தான் வருது. ஸோ இதை பண்ணேன்னா நைட்டு 1 மணி வரையும் எனக்கு ஒர்க் இருக்கும். அண்ட் 1 மணிக்கு மேலே நான் தூங்க போனேன்னா, 1 மணிக்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் தூங்க போனேன்னா என்னோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். 1. ரெண்டாவது, 1 மணிக்கு மேலே நான் வீடியோ போட்டேன்னா மறுநாள் காலையில் எழுந்து அந்த வீடியோவை 30 நிமிஷம் 40 நிமிஷம் பார்க்குறதுக்கு உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு சில நாட்கள் ரொம்ப லேட்டானால் கூட ஒரு சில நாட்களில் 8 மணி 9 மணிக்கு நம்மளோட வீடியோ நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அதன் காரணமாக அது பாசிபிள் கிடையாது. அண்ட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னென்னா, நம்ம குறிப்பிட்ட சில கம்பெனிஸ் எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ ஐடிசி, ஃபெடரல் பேங்க், கரூர் வைசியா பேங்க் அப்படின்னா நமக்கு தெரியும். சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல், இதெல்லாம் தெரிஞ்ச கம்பெனிஸ். இதை சொல்லிடலாம். சில கம்பெனி புதுசாக இருக்கும், ரொம்ப சின்ன கம்பெனியாக இருக்கும். உதாரணத்துக்கு சனோஃபி கன்சியூமர் ஹெல்த் அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா புது கம்பெனி, சின்ன கம்பெனி, ஒரு 10,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ அதை மட்டும் நான் தெளிவாக 2 முறை சொல்லிவிட்டு அதனோட ஸ்பெல்லிங்கும் நான் சொல்லிடுறேன். அண்ட் சில கம்பெனிஸ், எக்ஸ்பிளியோ சொல்யூஷன்ஸ், அது சொல்கிற போதே உங்களுக்கு புரியாது. ஏன்னா புது கம்பெனி, ஐடி கம்பெனி, சின்ன கம்பெனி. அவங்க தான் ரீசெண்டாக $110 டிவிடெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி புது கம்பெனிஸை பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெல்லிங்கோடு நான் சொல்லிடுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் அந்த சொல்யூஷனும் கிடைச்சிடும் அந்த ப்ராப்ளம்க்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நமக்கு காம்ப்ளிகேஷன் இருக்காது வீடியோ ரெடி பண்ணுறதுல. இது ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு கமெண்ட் என்னென்னா, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டோட ஐபிஓ இப்போ வந்ததுலேயே எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், அந்த கம்பெனி பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் இந்த அசெட் மேனேஜ்மெண்ட், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் நான் புல்லிஷாக தான் இருக்கேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய எல்லா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் ஓவர் வேல்யூடு. காரணம் என்னென்னா, இன்னும் இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளார ஏகப்பட்ட பேர் உள்ளே வருவாங்க. இன்னமும் கூட அதை பற்றின புரிதல் இல்லை. சில தவறான தகவல்களை சில பேர் பரப்புகிறாங்க, வேணும்னே பரப்புகிறாங்க. ஏன்னா அவங்கள சார்ந்து இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் இருக்கணுன்றதுக்காக மியூச்சுவல் ஃபண்டுனாலே தப்பு, அவங்கவுங்க பணத்தை வச்சு சூதாடுறாங்கன்ற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி சொன்னவங்களோட ரிட்டர்ன்ஸை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃப்ளெக்ஸி கேப்பில், மிட் கேப்பில் மிகப்பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. இது மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி பெருசாக க்ரோ ஆகும். அதில் நமக்கு சந்தேகம் இல்லை. அதனால் இந்த செக்டார் மேலே நான் புல்லிஷாக இருக்கேன். ஆனால் ஒரு நல்ல கம்பெனியை நீங்கள் ஹையர் வேல்யூவேஷனில் வாங்கிட்டீங்கன்னா அதுலேருந்து லாபம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வாரன் பஃபட் கூட நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்றது டைரெக்டாக இருக்கிறவங்க, முன்னாடி இருக்கிறவங்க, இவங்களுக்கு பின்னாடி சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல், கேம்ஸு, கேஃபின் டெக்னாலஜிஸ், இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கம்பெனிஸில் முதலீடு பண்ணிங்கன்னா இப்போ அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல வேல்யூவேஷனில் கிடச்சிட்ருக்கு. கிறிஸ்டல் மாதிரியான ரேட்டிங் கம்பெனிஸ் கூட ஒரு அளவுக்கு நல்ல வேல்யூவேஷனில் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி கம்பெனி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இது இப்போதைக்கு ஒரு ஹையர் வேல்யூவேஷனில் இருக்குது. நான் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஐபிஓ எதுக்கு அப்ளை பண்ணேன்னா, கிரே மார்க்கெட் ப்ரீமியமுக்காக. எனக்கு அலாட்மெண்ட் கிடைக்கல. அண்ட் இன்னொன்று, நம்மளோட யூடியூப் சேனலில் கூட ஒரு போல் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணிங்களான்னு கேட்கும்போது நிறைய பேர் ஐபிஓ அப்ளை பண்ணலை. ஏன்னா
இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறது வந்து ஒரு கௌரவ குறைச்சலான விஷயமா சொல்லிட்டு சில பேர் பார்க்குறாங்க. அதாவது ஐபிஓன்றது வந்து முட்டாள்கள் தான் வந்து அப்ளை பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு பின்பத்தை வந்து உருவாக்கிட்டாங்க. அகைன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகட்டுக்காக இருக்கிறது. இப்போது நான் வந்து என்னோடய ஃபோனுக்கு வந்து ரிலையன்ஸ் ஜியோ தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு வருஷத்துக்கான பேக்கு 2.5 GB ஒரு நாள் இன்டர்நெட்டுக்கு 3600 பக்கத்தில் நான் ரீசார்ஜ் பண்ணுறேன். இப்போது ஒரு வீட்டில் வந்து 3 சிம்மு 4 சிம் இருக்குன்னா சராசரியாக வந்து 12,000 15,000 அளவுக்கு ரீசார்ஜ் காசு மட்டும் ஆகும் ஒரு வருஷத்துக்கு. புரியுதுங்களா? உங்களுக்கு 2 ஐபிஓ 3 ஐபிஓ அலாட் ஆச்சுனாலே அந்த காசு ஃபுல்லாக உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ நம்மள மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க 1000 ரூபா 2000 ரூபா லாபம் வருதுன்னா அதை செய்யணும். சரிங்களா? இன்னொன்று, நம்ம கண்ட போன ஐபிஓவில் வந்து அப்ளை பண்ண போகிறது கிடையாது. நல்ல கம்பெனியாக பார்த்து நல்ல வேல்யூவேஷன் இருக்கான்னு பார்த்துட்டு நல்ல கிரே மார்க்கெட் ப்ரீமியமாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதில் ரிஸ்க் கம்மி தான். ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணாதீங்க. அதே சமயம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் வந்து ஷேர்ஸை வந்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. அதே மாதிரி அமெரிக்கன் கம்பெனியில் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. ஏமாத்துறது கிடையாது, அவங்க அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் கட்டுற ப்ரோக்கரேஜில் 50% வந்து அவங்களுக்கு கமிஷனாக போகும். அதாவது நீங்கள் டைரெக்டாக போய் ஒரு டிக்கர் டேப் மாதிரியான ஒரு வெப்சைட்டில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இவங்களோட ரெஃபரல் மூலிமா போய் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக போகும்போது 1000 ரூபாய் நீங்கள் கமிஷன் கட்டுறீங்கன்னா இதில் வந்து 1500 ரூபாய் கமிஷன் கட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் 500 ரூபாய் சேர்த்து வருன்றதுக்காக உங்களை வந்து ஒரு ப்ராடக்டை வந்து விற்கிறாங்க லிட்ரலாக. ஸோ அது வந்து தப்பாக வந்து எனக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு செய்தி என்னென்னா, ஜெப்டோவோட அன்லிஸ்டட் ஷேர் 50% விழுந்துருச்சு. சரிங்களா? இப்போ 50% அதிகமாக வேல்யூவேஷன் கொடுத்து வாங்கினவங்க, இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 1 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், டாடா டெக்னாலஜிஸோட ஷேர் வந்து இதே மாதிரி தான் பயங்கரமான வேல்யூவேஷனில் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போயும் வந்து அது மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இப்போயும் கூட அந்த வேல்யூவேஷனுக்கு வந்து அவங்களுக்கு விற்கவே முடியாது, நஷ்டத்தில் தான் இருப்பாங்க அந்த அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் வாங்கினவங்க. இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணால், கொஞ்சம் உஷாராக இருங்க. இதை சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் மேக்ஸிமம் வந்து உங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, நேற்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரான் மேலே அமெரிக்கா பெரிய தாக்குதல் பண்ணல. ஆனால் அதே சமயம் ஈரான் வந்து அமெரிக்கன் பேசஸ் மேலே கண்டினியூஸாக வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. குவைத்லேயும் பஹ்ரைன்லேயும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று ஐஆர்ஜிசி வந்து ஒரு கிளைம் பண்ணாங்க, ஜோர்டனில் நாங்கள் பண்ண தாக்குதலில் அல் அசரா அப்படின்ற ஏர்க்ராஃப்ட் பேஸில் ஏர்பேஸில் வந்து 3 US F-35 ஏர்க்ராஃப்ட் வந்து அழிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது உண்மை கிடையாது, அந்த மாதிரி எந்த ஏர்க்ராஃப்ட்டும் அழியலைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அமெரிக்கா வந்து டினை பண்ணியிருக்காங்க அந்த ஈரானோட கிளைமை. அண்ட் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அரகாச்சி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எகிப்து எங்களோட நண்பன். 2 நாளுக்கு முன்னாடி எகிப்தில் வந்து அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு கேஸ் ஸ்டோரேஜ் டேங்கரை வந்து அழிச்சாங்க, அட்டாக் பண்ணி, ட்ரோன் அட்டாக் பண்ணி. ஸோ இந்த அட்டாக் வந்து ஈரான் தான் பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு விதமான சந்தேகம் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் மத்தியிலையும் இருக்குது. இன்னும் அஃபிஷியலாக வந்து அவங்க டிக்ளேர் பண்ணலை. அண்ட் இப்போ ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எகிப்து எங்களோட நண்பன், இந்த ரீஜியனில் நாங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஆளாக பார்க்கக்கூடியவங்க, அவங்க எங்களோட பார்ட்னரும் கூட. நாங்கள் வந்து அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பை வச்சுருக்கோம், அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு அன்பையும் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த அட்டாக்கை நாங்கள் பண்ணலை. அண்ட் இது வந்து இஸ்ரேலோட ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னை பற்றி ஒருத்தர் வந்து உங்ககிட்ட தப்பாக சொல்லி உங்களுக்கும் எனக்கும் சண்டையை மூட்டி விடுறது. ஸோ இந்த மாதிரி வேலையை இஸ்ரேல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து குற்றம் சாட்டியிருக்கார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இந்த ஓமன் கூட பேச்சுவார்த்தை வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது, இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அல் ஜசீராவோட ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த ஓமனோட ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கான்ட்ராக்டோ இல்லை அக்ரிமெண்ட்டோ ஏதோ ஒன்று சைன் ஆச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய போர் நிறுத்தத்துக்கான ஒரு தொடக்க புள்ளியாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்ஸை நிறுத்துறதுக்காகவும் டீமிலிட்டரைஸ் பண்ணுறதுக்கோ டீஎஸ்கலேஷனுக்கோ வந்து இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி இப்போ வந்து இந்த அணு ஆயுதம்ன்ற பிரச்சனையை விட்டு ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் இப்போ யாருக்கு அப்படின்ற பிரச்சனைக்கு வந்து மாறிட்டாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துடுச்சு அப்படின்ற பயத்தில் தான் வந்து அட்டாக்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க பிப்ரவரி 28 ஆனால் இப்போ பஞ்சாயத்து என்னவா மாறிடுச்சுன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் கப்பல் போகணும், ஃப்ரீயாக போகணுமா காசு கொடுத்துட்டு போகணுன்ற மாதிரி மாறிடுச்சு. அண்ட் இது இப்படி இருக்கும்போது நேற்று பிரசிடென்ட் அமெரிக்கா வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தலை. ஆனால் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு காய நகரத்தில் பண்ணியிருக்காரு. இந்த ஈரானுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராக்சிஸ் இருக்காங்க கல்ஃப் ஃபுல்லாக. ஹவுத்திஸாக இருக்கட்டும், ஹெஸ்புல்லாவாக இருக்கட்டும், இந்த பக்கம் அமாஸ். இந்த அமாஸ்ன்றவங்க எங்கன்னா, இந்த இஸ்ரேலுக்கு பக்கத்தில் வந்து பாலஸ்தீன் இருக்குது. உண்மை சொல்லணும்னா 2ஆம் உலகப் போரில் வந்து பாலஸ்தீன் என்ற ஒரு நாட்டுக்குள்ளார இஸ்ரேலை கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு மாவட்டத்தை வந்து இஸ்ரேலை கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொடுக்குறாங்க பிரிட்டன்ஸ். கொடுத்துட்டு அவனுக்கு போயிட்டானுங்க.
இந்த இஸ்ரேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு ஆக்கிரமிச்சுட்டே போயிட்டாங்க. இப்போ வந்து லெபனான் வரையும் போய் அடிச்சுட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போது இந்த பாலஸ்தீன் வந்து 2ஆக பிரிஞ்சிடுச்சு. இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க்கும் இந்த பக்கம் காசா ஸ்ட்ரிப்பும் இருக்குது. இந்த காசா ஸ்ட்ரிப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸ் போராளிகள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போது நெத்தன்யாகு வந்து இந்த வாரம் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து போய் பார்த்துட்டு வந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். இப்படி பேசினதுக்கப்புறம் நேற்று இந்த பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹமாஸ் அவங்களோட ஆயுதங்களை வந்து கொடுத்துட்டு சரணடைய தயாராக இருக்காங்க. அந்த காசா ஸ்ட்ரிப்பில் வந்து ஒரு புது பாலஸ்தீனியன் அரசாங்கத்தை உருவாக்கும் போது அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு இஸ்ரேலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து மிலிட்ரியை வந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இஸ்ரேல் ஒத்துப்பாங்களான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஒருவேளை இது நடந்துருச்சுன்னா இது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும். காரணம், ஈரானோட ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராக்சி வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸ். இஸ்ரேலுக்கு பக்கத்துலேயே வந்து இஸ்ரேலுக்கு வந்து குடைச்சலை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஹமாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆயுதங்களை கொடுத்துட்டு சரணை அடைஞ்சிட்டாங்கன்னா, அதாவது பிரச்சனை வேணாங்க எங்களை வாழ விடுங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஈரானுக்கு ஒரு கை வந்து குறையிற மாதிரி. அதே மாதிரி இப்போ இவங்க ஆயுதங்களை விட்டுட்டாலும் கூட இஸ்ரேல் வந்து இவங்களை ஃப்ரீயாக விட்டுருவாங்கன்னு கேட்டிங்கன்னா விடமாட்டாங்க. ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு இந்த காசா ஸ்ட்ரிப்பை கம்ப்ளீட்டாக இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடுவாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை, அவங்க பண்ணக்கூடிய ஆள் தான். ஸோ இது வந்து ஈரானுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் பார்க்கப்படுது. நேற்று பிரசிடென்ட் ட்ரம்ப் இந்த வேலையை வந்து பார்த்துருக்காரு. அண்ட் இந்த காசா ஸ்ட்ரிப் எங்கே இருக்குது, இந்த ஹமாஸ் போராளிகள் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள், வேணுன்றவங்க பாருங்கள். அண்ட் அடுத்து சவுதியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் மேரிடைம் டிஃபென்ஸ் கொலாபரேஷன் வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 14 நாடுகளுக்கு வந்து அழைப்பு விட்டுருக்காரு. இது 14மே வந்து இஸ்லாமிய நாடுகள். பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகள் வந்து அழைப்பு விட்டுருக்காங்க. அண்ட் இந்த அழைப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் பாபல் மந்தீப், அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ், அதுக்கப்புறம் கல்ஃப் ஆஃப் ஏடன், அதாவது ஏமனுக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கும், சவுத் சைடு இருக்கிறதுக்கு ஒரு காவாய் மாதிரி போகுது. அந்த இடத்த வந்து கல்ஃப் ஆஃப் ஏடன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல வந்து எந்த நாட்டோட கப்பல், இந்த 14 நாட்டில் எந்த நாட்டோட கப்பல் போனாலும் அந்த நாட்டோட கப்பலுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ம 14 பேரில் யார் அங்கே இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. இது வந்து இந்த ஈரானோட பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் கொலாபரேஷன் நடக்க போகுது. ஸோ இது எப்படி க்ரோ ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி வந்து பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு, அவங்களோட சவுதி கிட்ட ஒரு டிஃபென்ஸ் டீல் ஒன்று இருக்குது. அதாவது என்னை அடித்தா நீ வந்து எனக்கு வந்து துணையாக வந்து நின்று எனக்காக நீ சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்தோம்னா, நேற்று ரஷ்யா வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னா, உக்ரைன் எங்களோட ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே அட்டாக் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் அதை தடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட பேர் வந்து ஜப்போரோசைட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நூற்றுக்கணக்கான பெட்ரோல் ஸ்டேஷன்ஸை, இப்போ சாதாரணமாக பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து ரஷ்யா வந்து அடித்து தரமட்டமாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதே சமயம் டெலிகிராமோட சிஇஓ கிட்ட நீங்கள் வந்து தகவல்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரஷ்யா. அதை கொடுக்கறதுக்கு ஒரு மறுத்திருக்காரு. அதுக்காக டெலிகிராம் சிஇஓ வந்து ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ரஷ்யன் கவர்மெண்ட். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட தலைநகரத்தில் ஒரு ட்ரோன் ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த ட்ரோன் ஃபேக்ட்ரி வந்து ஒரு அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு கம்பெனி, அமெரிக்கர் ஒருத்தருக்கு சொந்தமான கம்பெனி, யூஎஸ்ல ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி மேலே ஒரு பேலிஸ்டிக் மிசைல் போட்டு அழிச்சிருக்காங்க. இந்த யுத்தம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் ஒரு அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு கம்பெனி வந்து ரஷ்யா தாக்கத்து இது முதல் முறையாக பார்க்கப்படுது. இந்த போர் விரிவடையாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வேண்டிப்போம். அதை தவிர்த்து நம்ம கையில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய கலாட்டாவில் இருக்கக்கூடிய விஷயம். அண்ட் இன்னைக்கு காலையில் வந்து பேங்க் ஆஃப் ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1% மாற்றமே அமைச்சிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இதனோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியன் மார்க்கெட்டில் ஒரு ரேலி இருந்தது. அது நம்ம ஐடி செக்டாரை பற்றி பேசும்போது பார்த்துக்கலாம். அண்ட் ஜாப்பனீஸ் எண் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்குது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கரன்சியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வந்து மறைமுகமாக வந்து வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். காரணம், ஜாப்பனீஸ் கரன்சி ஸ்ட்ரென்தன் ஆச்சுனாலும் அப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா என்கேரி ட்ரேட் பாதிக்கப்படும். வெளியிலேருந்து இப்போது எண்ணெய் வந்து டாலராக மாற்றி டாலர் வந்து வெளியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, என்னோட மதிப்பு அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டாலர் வந்து எண்ணாக மாற்றிட்டு அப்போ வந்து என் கடனை வந்து தீர்த்துறேன்னு சொல்லும்போது எண்ணுக்கான தேவை இன்னும் அதிகமாகும். ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்டை வந்து உருவாக்குறது. அப்போ உருவாக்கும் போது மறுபடியும் எண்ணு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும்.
இது வந்து என்கேரி ட்ரேடை பாதிக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றலைன்ற ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி வந்து ஏஐ ஸ்டாக்ஸ் எல்லாம் ரேலி ஆயிருக்கு. அண்ட் யூஎஸோட ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் என்ன சொல்கிறாருன்னா என் வந்து அண்டர் வேல்யூடு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜப்பானோட பொருளாதாரம் நல்லா வந்து செயல்பட்டு இருக்கு, ஆனால் அவங்களோட கரன்சி வந்து வீக்காக இருக்குது. அண்ட் என் ஸ்ட்ரென்த்தன் ஆகிறத பற்றி எங்களுக்கு பெருசாக எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் விஷயம் என்னென்னா ஜப்பான் வந்து ஒரு பிரிண்டிங் மிஷின் மாதிரி இருந்திருக்கு உலகத்துக்கு லாஸ்ட் ஒரு 30-40 வருஷங்களாக. அதனால தான் அங்கே பங்கு சந்தைகள் பெரிய அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. அங்கே வந்து வட்டியே கிடையாது, யார் வேணாலும் லோன் வாங்கி இஷ்டத்துக்கு பணத்தை வந்து சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு சிஸ்டம் வந்து இப்போ இல்லைன்னும் போது உலகத்துக்கான பண தேவை, அந்த லிக்விடிட்டி வந்து ஒரு கிரன்ச் ஏற்படும். ஸோ அது வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் பொருளாதாரத்தில். அது எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் நேற்று அமெரிக்காவோட இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா வந்திருக்கு. இது ஓரளவுக்கு வந்து வீக்காக தான் வந்திருக்கு. 1,87,000 பேர் போன வாரம் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் பண்ணவங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 1,97,000 பேருக்கு எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு டேட்டா என்ன சொல்கிறேன்னா யூஎஸில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்ஸ் ஒட்டுமொத்த எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனில் 20% அளவுக்கு கேப்சர் பண்ணும். 20% அளவு கரண்ட் வந்து வெறும் டேட்டா சென்டருக்காக மட்டுமே செலவிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் வந்து அமெரிக்கா வந்து ஏகப்பட்ட டேட்டா சென்டர் இந்தியாவுக்கு வருது. இதில் 2 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. ஒன்று, இதனால் சுற்றுப்புறச்சூழல் மிகப்பெரிய அளவுக்கு மாசடையும், இது ஒன்று. ரெண்டாவது, இதனால் வந்து பவர் கம்பெனிஸ்க்கு மிகப்பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு மத்தியானம் மறுபடியும் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை மூடிட்டதா வந்து ஹார்மோஸில் மூடிட்டதா சொல்லிட்டு ஐஆர்ஜிசி சொல்லியிருக்காங்க. நீங்கள் போகணுன்னா எங்களோட பர்மிஷன் வாங்கிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 7 மணிக்கு மேலே 2 ஆயில் டேங்கர் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை கடக்க முயற்சி பண்ணியிருக்கேன். அதை 2த்தையுமே நாங்கள் அடிச்சிட்டோம். அண்ட் இத்தனைக்கு வந்து யூஎஸ் மிலிட்ரி வந்து ஏர் எஸ்கார்ட், அதாவது ஹெலிகாப்டர் மூலிமா வந்து அதுக்கு எஸ்கார்ட் கொடுத்துட்டு இருந்தாலும் நாங்கள் அதை அடித்து முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசி சொல்லியிருக்காங்க. இது வரையும் அமெரிக்கா கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஒருவேளை அமெரிக்கன் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம், இப்போ டைம் வந்து 10:15, ஒருவேளை அமெரிக்கன் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரெஸ்பான்ஸ்க்கு ஏதாவது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நாளைக்கு காலையில் தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் இவெண்ட். அண்ட் 2வது செக்மெண்ட் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள் பார்த்தோம்னா E20 பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட 2-6% வந்து மைலேஜ் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளோட நிதின் கட்கரி அவர்கள் சொல்லியிருக்காங்க. விஷயம் என்னன்னா 10% குறையுது. அண்ட் என்னோட வண்டி ரொம்ப பழசெல்லாம் கிடையாது, 2023 மாடல் தான், டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10% அளவுக்கு மைலேஜ் குறையுது. ஸோ இது வந்து நம்ம கேட்கும்போது நம்மளோட ஃபாலோவர்ஸில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% பேர் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னென்னா எத்தனால் 15 இருக்கும்போது எத்தனால் 20 இருக்கும்போது 5% தான் நீங்கள் எத்தனால சேர்த்து கலக்குறீங்க. ஆனால் 5% நீங்கள் கலக்கும்போது 10% மைலேஜ் ட்ராப் ஆகுதுன்னா அப்போ எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொஞ்சம் பார்க்கணும். அண்டு ஒருவேளை மைலேஜ் குறையுதுன்னா மறுபடியும் இதனோட பெட்ரோலுக்கான செலவு வந்து அதிகமாக தான் ஆகும். இது மக்கள்கிட்ட மறுபடியும் சிபி இன்ஃப்ளேஷன் அதிகப்படுத்தும். இப்போது நான் ஒரு சாதாரண மனுஷன் மாதத்துக்கு ஒரு 2,500 3,000 பெட்ரோல் போடவும் விட்டுருங்க. எனக்கு 3,000 3,300 ஆக போது விட்டுருங்க. ஆனால் முட்டை எடுத்துகிட்டு வர வண்டி, காய்கறி வண்டி, லாஜிஸ்டிக்ஸ், இது எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி பெட்ரோல் காஸ்ட் அதிகமாகும் போது இதனாலே வந்து பொருளாதாரத்தில் பணவீக்கம் அதிகமாகும். ஸோ அது வந்து பொருளாதாரத்துக்கே நெகட்டிவான விஷயம். ஸோ இதை வந்து மறுபடியும் வந்து இந்த பெட்ரோல் செட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஆலோசிக்கணும். இது ஒரு ரிக்வஸ்ட்டாக நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் இந்தியாவோட டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, 2 ஜிகாவாட் இப்போ இருக்குது. 2030 12 ஜிகாவாட்டாக போகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டீல் ஏற்றுமதி வந்து மிகப்பெரிய அளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இம்போர்ட் கோட்டாஸ் வந்து டைட்டன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை ஓரளவுக்கு இந்த சீட்டா டீல் வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் வந்து ஓரளவுக்கு காம்பன்சேட் பண்ணாலும் ஸ்டீல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்டீல் உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து நோட் பண்ணிக்கணும். அதாவது அந்த கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்க இன்வெஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கணும். அண்ட் எனக்கு வந்து பர்சனலாக ஸ்டீலில் வந்து எந்த ஹோல்டிங்கும் இல்லை. நான் கமாடிட்டியில் வேதாந்தா ஒன்று பார்ப்பேன், அப்புறம் கிராஃபைட் இந்தியா மட்டும் பார்ப்பேன். மற்றபடி எனக்கு கமாடிட்டியில் மிகப்பெரிய அளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லை. அது பயங்கர சைக்கிளிக்கலாக இருக்கும், வாலட்டில் இருக்குன்றதுனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் யாராவது முதலீடு பண்ணிங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்தியாவோட இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் வந்து சில அப்டேட் பண்ணியிருக்காரு. என்னென்னா நம்மளோட கேபினெட் மீட்டிங் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. அதில் 84,000 கோடி ரூபாய் அளவுக்கு டீப் சி எக்ஸ்ப்ளோரேஷனுக்கான நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதாவது ஆழ்கடலில் போய் க்ரூட் ஆயில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 84,000 கோடி ஒதுக்கிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயம் நம்மளோட பொருளாதாரத்துக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு நேரடியாக வந்து காசு கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து 3,16,000 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணிட்டாங்க. இது வந்து கேபினெட்டில் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அண்ட் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸோட டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது 683 பில்லியன் டாலர் அளவுக்கு நம்மளோட ஃபாரெக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 6 பில்லியன் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு வீக் ஆன் வீக் பேசிஸில். அண்ட் கேபினெட் வந்து அதே தான் கிட்டத்தட்ட 5,070 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த சோலார் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதன் மூலிமா வந்து 5,000 மெகாவாட் அளவுக்கு
சூரிய ஒளி மின்சக்தியை வந்து அதிகரிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இது வந்து வாரி எனர்ஜிஸ், ப்ரீமியம் எனர்ஜிஸ் மாதிரியான கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ் அமையும். அண்ட் வெளிநாட்டு கம்பெனிஸ், அதாவது அமெரிக்கா, யூரோப், ஜப்பான் மாதிரியான கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் சிப்பை தயாரிக்கக்கூடிய எக்கோசிஸ்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனாலையும் இதனால் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த துறையில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து செமிகண்டக்டர் 2.0 மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட இந்தியாவுக்கு பாசிட்டிவான விஷயம். அண்ட் ஐபிஎம்மும் சர்வம் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய துறைகள் எல்லாம் வந்து ஏஐ வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் வந்து ஈடுபட போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை ஆக்சலரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து யூகேயோட பிரைம் மினிஸ்டர் புதுசாக வந்து செலக்ட் ஆயிருக்காரு இல்லையா, அவர்கிட்ட பேசியிருக்காங்க. என்னென்னா இந்த சீட்டா அக்ரிமெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. இது முழு வீச்சில் வந்து கண்டினியூஸாக செயல்படும் சொல்லிட்டு அவங்களும் வந்து நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. இதுதான் வந்து இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள் நம்ம கவர்மெண்ட் தரப்புல இருந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய செய்திகள். அண்ட் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு நிஃப்டி வந்து 24 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அதாவது 24,361. அங்கேருந்து இன்ட்ராடேல 110 பாயிண்ட் அளவுக்கு ரேலி ஆனாலும் செகண்ட் ஹாஃபில் ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு செல் ஆஃப் வந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் தி டேல வெறும் 66 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு 24,383. அண்ட் ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருந்தது. அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ மொத்தம் 3,300 கம்பெனியில் 2,067 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 1,252 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஆட்டோ செக்டார் வந்து 1.5% பாசிட்டிவாகவும், பேங்க் நிஃப்டி 0.2% அளவுக்கு பாசிட்டிவாகவும், எஃப்எம்சிஜி 1% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் ஐடி செக்டார் வந்து 1.5% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இன்ட்ராடேல 3% அளவுக்கு நெகட்டிவ் வந்தது. அதுக்கான காரணம் என்னென்னா சவுத் கொரியன் மார்க்கெட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரேலி ஆயிருக்கு. இந்த சவுத் கொரியன் மார்க்கெட் ரேலி ஆனதுக்கு ஒருத்தர் ஒரு காரணம் சொல்லலாம். ரெண்டு காரணம் தான். ஒன்று, பெரிய அளவுக்கு வந்து ஷேர்ஸ் விழுந்ததுனால ஒரு வேல்யூ பையிங்காக வந்து இதை கொண்டு வந்திருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா இந்த ஜப்பானில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ரேலி வந்திருக்கு. இதுவும் வந்து ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கலாம். இது 2 தான் காரணம். அண்ட் இதன் காரணமாக வந்து ஏஐ ஸ்டாக்ஸில் மறுபடியும் ஒரு ரேலி வந்ததுனால நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஐடி கம்பெனிஸில் ஒரு செல் ஆஃப் வந்திருக்கு. ஆனால் நான் இப்பயும் சொல்கிறேன், நம்மளோட ஐடி கம்பெனிஸ்க்கு டவுன் சைடை விட அப் சைடு தான் வந்து அதிகம். ஒரு 15% அளவுக்கு ரெக்கவர் ஆகிடுச்சு ஒரே வாரத்தில். ஸோ அதனோட ப்ராஃபிட் புக்கிங் ப்ளஸ் இந்த காரணங்களால் வந்து ஐடி செக்டார் இன்னைக்கு விழுந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு இன்ட்ராடேல ஏதாவது லாபம் கிடைச்சதுன்னா இப்பயும் கூட நீங்கள் ஐடி செக்டார் தாராளமாக வாங்கலாம். பார்த்து புத்திசாலித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி, நல்ல கம்பெனிஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களால் கம்பெனி செலக்ட் பண்ண முடியும்னா ஐடி பீஸில் போயிடுங்க. யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் கம்பெனியில் போய் மாட்டாதீங்க. அண்ட் நம்மளோட ஃபார்மா அண்ட் ஹெல்த் செக்டர் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 0.5% 3/4% அளவுக்கு பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் பேங்கிங் செக்டருக்கு ஆர்பிஐ கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா நம்மளோட பேங்கிங் கம்பெனிஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை என்னென்னா இந்த டெபாசிட் வந்து அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றத பிரச்சனை. அட்வான்சஸ் குரோ ஆகிற அளவுக்கு டெபாசிட் குரோ ஆக மாட்டேங்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கூட அதுதான் ரீசெண்டாக ஒரு பஞ்சாயத்து. ஏதோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க, அதன் மூலிமா நீங்கள் டெபாசிட் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது. அண்ட் ஆர்பிஐ என்ன சொல்லிட்டாங்கன்னா பல்க் டெபாசிட்க்கு நீங்கள் டிஃபரன்ஷியல் ரேட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கம்பெனி நான் 10 வருஷத்துக்கு உங்ககிட்ட ஒரு 10,000 கோடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வேணும்னா அதிகமான வட்டியை கொடுத்துக்கோங்க, நாங்கள் எதுவும் ரிஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேங்க்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஃபரன்ஷியல் ரேட் வந்து அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து வந்து செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிஃபரன்ஷியல் ரேட் வந்து எவ்வளோ கொடுக்க போறீங்கன்றதை உங்களோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மள மாதிரி சின்ன இன்வெஸ்டர்ஸ்க்கு, சின்ன டெபாசிட்டர்ஸ்க்கு வந்து எந்த விதமான இம்பாக்டும் கிரியேட் பண்ணாது. ஆனால் பேங்கிங் கம்பெனிஸில் முதலீடு பண்ணியிருக்கவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இதனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் பெருசாக தெரியல. ஆனால் இது கண்டிப்பாக வந்து பேங்கிங் பிஸ்னஸில் ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி. ஸோ இது வரும் நாட்கள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்கிங் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது $4,043 இருக்குது. அண்ட் 24 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு வந்து 14,340, 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 13,140 இருக்குது. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் $2,17,000 ஒரு கிலோக்கு வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தோம்னா $88.5 இருக்குது. அதாவது இப்போ சாயங்காலமாக 2 க்ரூட் ஆயில் கப்பல் அடித்தாங்களே, அதுக்கப்புறம் ஏறி இருக்குது. அண்ட் நம்மளோட யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து 30 பைசா அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகிருக்கு. அதாவது 95.37 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து 277 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 2,260 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ரிப்போர்ட்டில் வந்து நான் பார்த்தேன், எஃப்ஐஎஸோட செல்லிங் வந்து கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதாவது மார்ச் மாதம் வந்து 1.25 லட்சம் விற்றவங்க, ஏப்ரலில் 70,000 கோடி விற்றாங்க, இப்போ மேலே 50,000, அதுக்கப்புறம் 40,000,
அதுக்கப்புறம் 9,000 குறைஞ்சிருக்கு ஜூலை மாதத்தில். மேபி ஆகஸ்ட்டில் அவங்கள பாசிட்டிவாக வந்து ட்ரெயின் ஆவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் மெதுவாக எஃப்ஐஸ் வந்து உள்ளே வராங்கன்றது தான் இதனோட சிக்னலாக நமக்கு இருக்குது. ஏன்னா கடந்த 2 வருஷமாக வந்து எஃப்ஐஸ் வந்து நம்மளோட மார்க்கெட் வந்து அவாய்ட் பண்ணாங்க. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஏஐல வந்த ஒரு செல் ஆஃப், இதன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்தியன் மார்க்கெட்டில் வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அண்ட் கிறிஸ் வுட் கூட இந்தியன் ஸ்டாக்ஸ் வந்து இப்போ அண்டர் வேல்யூடாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு ஃபேமஸ் இன்வெஸ்டர். ஸோ வரும் நாட்களில் நம்மளோட மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஸோ 4வது செக்மெண்ட் போக போகிறோம், ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் புதுசாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ், சின்ன கம்பெனிஸ்க்கெல்லாம் நான் 2 முறை பேர் வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த கம்பெனிஸை வாங்குங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. இது வாங்குறது வாங்காதது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் இந்த செய்திகளை உங்களுக்கு வந்து கம்பைல் பண்ணி கொடுக்குறேன், அவ்வளோதான். அண்ட் முதல் கம்பெனின்னு பார்த்தோம்னா நிவா பூபா ஹெல்த் இன்சூரன்ஸ். நிவா NIVA, பூபா BUPA ஹெல்த் இன்சூரன்ஸ். இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 70 கோடி ரூபா லாபம் பண்ணவங்க 140 கோடி ரூபா அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு நல்ல Q1 ரிசல்ட்டாக பார்க்கப்படுது. அண்ட் டோரண்ட் ஃபார்மாஸ்டிகல்ஸ், இவங்களோட ப்ராஃபிட் வந்து 548 கோடியிலேருந்து 566 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்னு பார்க்கலாம். டோரண்ட் ஃபார்மா ஓரளவுக்கு ஒரு MNC கம்பெனினே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ரெயில்டெல் கார்பரேஷன், இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்டேட்டஸ் கோவாக தான் இருக்குது. பெரிய அளவுக்கு வந்து ஏற்றமும் இறக்கமும் இல்லை. 66 கோடி லாபம், 66 கோடி லாபம். அண்ட் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 744 கோடி ரூபா சேல்ஸ் பண்ணவங்க இப்போ 893 கோடி ரூபா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்ஜின் ப்ரெஷர் காரணமாக இவங்களோட ப்ராஃபிட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகல. இது ஒரு நெகட்டிவான விஷயம் தான். மார்ஜின் ப்ரெஷர்ன்றது ஒரு நெகட்டிவான விஷயம். ஒருவேளை மார்ஜின் நார்மலாக இருந்திருந்தால் இவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அண்ட் ப்ரிகால், PRICOL, ப்ரிகால், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஆன்சிலரி பிஸ்னஸ். இப்போ மதர்சன் சுமியெல்லாம் இருக்காங்களே, அந்த மாதிரி OEM ப்ராடக்ட்ஸை தயாரித்து விற்கக்கூடிய கம்பெனி. இவங்களோட ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 30% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 50 கோடியிலேருந்து 67 கோடியாக வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓரளவுக்கு வந்து இது நல்ல ரிசல்ட்னு பார்க்கலாம். அண்ட் ஆட்டோ ஆன்சிலரி செக்மெண்ட்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா இந்த கம்பெனிஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வேதாந்தா, நேற்று வேதாந்தா அலுமினியமோட டிவிடெண்டை பற்றி சொன்னோம், 8 ரூபா கொடுத்துருந்தாங்கன்னு. இன்றைக்கி வேதாந்தாவோட எக்ஸிக்யூட்டிவ் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, வேதாந்தா அலுமினியோட டிவிடெண்ட் பே அவுட் வந்து 50% இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது வேதாந்தா ஒரு 1000 கோடி ரூபா லாபம் பண்ணாங்கன்னா அதில் 500 கோடி ரூபா எடுத்து கம்பெனியோட வளர்ச்சிக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுப்பாங்க ரிசர்வ்ஸாக. பாக்கி 500 கோடி ரூபா அப்படியே டிவிடெண்டாக கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. சம்பாதிக்கிற பணத்தில் 50% கொடுக்குறதா டிவிடெண்ட் பே அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அதாவது வரும் நாட்கள்லையும் வரும் காலங்கள்லையும் டிவிடெண்ட் நமக்கு கான்ஃபிடென்ட்டாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக இருக்கலாம். வேதாந்தாவோட ஷேர் ஹோல்டர்ஸ். மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ், இவங்களோட Q1 நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 25% அளவுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 420 கோடியிலேருந்து 510 கோடியா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெர்மனியோட சப்மரைன் டீலும் வந்து நடந்திருக்கிறதுனால வரும் நாட்களில் இவங்களோட ஆர்டர் புக்கும் அதிகமாகும். அண்ட் கண்டினியூஸாக வந்து ப்ராஃபிட் இதே மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சேல்ஸ் ஏறி இருக்குது. மார்ஜின் வந்து 4% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11.5% 15.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். அடுத்து NSDL, இவங்களோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டரி சர்வீசஸ், CDSL மாதிரி NSDL 2 கம்பெனி தான் டெபாசிட்டரிஸில் இருக்காங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா, இந்த SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் டைரெக்டாக அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இவங்களோட பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி, இந்த CDSL, NSDL, கேம்ப்ஸ் மாதிரியான கம்பெனி, கேபின்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸில் முதலீடு பண்ணும்போது இவங்களோட ரிஸ்க் வந்து கம்மி. எப்போல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதோ இந்த மாதிரி செகண்டரியில் மறைமுகமாக இருக்கக்கூடிய கம்பெனி, பேக் எண்டில் வேலை செய்யக்கூடிய கம்பெனிக்கு வந்து லாபம் அடைவாங்க. ஈவன் புரோக்கர்ஸை கூட நீங்கள் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணாமல் CDSL இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இருக்கிற எல்லா புரோக்கரும் வந்து CDSL வந்து வியாபாரம் பண்ணுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் வரும்ன்றது கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இவங்களோட ஷேர் ப்ரைஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே விழுந்திருக்கு. அண்ட் இவங்களோட ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் மார்ஜின் ப்ரெஷர் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது. அதன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஒருவேளை மார்ஜின் ப்ரெஷர் இல்லாமல் இருந்தால் ப்ராஃபிட் வந்து இன்னும் ஏறி இருக்கும். அடுத்து அலிவஸ் லைஃப் சயின்ஸ், ALIVUS, அலிவஸ் லைஃப் சயின்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்து பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கன்க்ளாரமேட்னே சொல்லலாம். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி சின்ன லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கன்க்ளாரமேட். இவங்க கன்சியூமர் ப்ராடக்ட், சிமெண்ட்டு, கெமிக்கல், ஃபார்மாஸ்டிக்கல் எல்லாமே பண்ணுறாங்க. இவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 120 கோடியிலேருந்து 160 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். அண்ட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். அண்ட் டாடா ஸ்டீல், இவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாடா ஸ்டீல் 2000 கோடியிலேருந்து 2318 கோடியாக வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 17% அளவுக்கு இன்க்ரீஸ், 14% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினும் கிட்டத்தட்ட 2% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். ஆனால் நான் ஏற்கனவே வந்து செகண்ட் செக்மெண்ட்டில் சொன்ன மாதிரி
இந்த இந்தியாவோட ஸ்டீல் ஏற்றுமதி கம்மியாகுன்றது இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ஒரு நெகட்டிவான இஷ்யூ. அண்ட் இவங்ககிட்டேருந்து வந்து இன்னொரு அப்டேட் என்னென்னா 4.8 மில்லியன் டன் பர் ஆனம் அளவுக்கு கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நாங்கள் 33,000 கோடி ரூபா அளவுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், இவங்க வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனி. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், AARTI, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். இவங்களோட ப்ராஃபிட் வந்து 43 கோடியிலேருந்து 155 கோடியா, கிட்டத்தட்ட 4 மடங்கு அப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல. 1680 2400 கோடி ரூபாய் அளவுக்கு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் மார்ஜின் எக்ஸ்பென்ஷன் காரணமாக இவங்களோட ப்ராஃபிட் வந்து இந்த அளவுக்கு ஏறி இருக்கு. இது ஓரளவுக்கு நல்ல கம்பெனி தான். அண்ட் நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் எடல்வைசிஸ்லேருந்து டிமர்ஜ் ஆன கம்பெனி. நான் எடல்வைசிஸில் ஷேர் ஹோல்டராக இருந்ததுனால எனக்கு இந்த ஷேர்ஸ் வந்து டிமர்ஜ் ஆகும்போது கிடைச்சது. இது ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்போது நான் வித்துட்டேன். 6000 ரூபாய் பக்கத்தில் இருக்கும்போது விற்றேன். 3000 ரூபாய்க்கு இன்னும் லிஸ்ட் ஆச்சு. 6000 ரூபாய்க்கு நான் விற்று கூட ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து வெல்த் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ், கிட்டத்தட்ட அசெட் மேனேஜ்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட ப்ராஃபிட் வந்து 260லேருந்து 310 கோடி இன்க்ரீஸ் இருக்குது. சேல்ஸும் அதிகமாக இருக்குது. இதுவும் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டாக பார்த்துக்கலாம். அடுத்து ஆர்கியன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ARCHEAN, ஆர்கியன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். இவங்களோட ப்ராஃபிட் வந்து லைட்டாக குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 20% அளவுக்கு ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. 52 கோடியிலேருந்து 41 கோடியாக வந்து ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினில் மிகப்பெரிய ஒரு கண்ட்ராக்ஷன் இருக்குது. 29.4% மார்ஜின் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ 21.5% அளவுக்கு மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் அடுத்து லூபின், இவங்க கிட்டேருந்து ஒரு அப்டேட் என்னென்னா, இவங்களோட சுகாமா டெக்ஸ் இன்ஜெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா USFDA அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அதான் நேற்றே சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் மசில் ரிலாக்ஸேஷனுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் தான் இது. இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமா பார்க்கப்படுது லூபினுக்கு. அடுத்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், BKT டயர்ஸ் இருக்காங்களே, அவங்களோட ரிசல்ட் நேற்று பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து கான்ஃபரன்ஸ் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நிதியாண்டில் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறோம். அதில் 1000 கோடி ரூபாய் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லேயே நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் US சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட எங்களோட ஓவரால் சேல்ஸில் 15லேருந்து 16% அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஹை மார்ஜின் ப்ராடக்ட்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இவங்களோட பிஸ்னஸ் கைடன்ஸாக இருக்குது மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து. அண்ட் அடுத்து வாரி எனர்ஜிஸ், இவங்களோட கான்ஃபரன்ஸ் கால் இன்னைக்கு நடந்திருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எபிட்டா கைடன்ஸ் வந்து 7700 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த நிதியாண்டுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீட்டைல் சேல்ஸில் மட்டும், அதாவது ப்ராஃபிட் கிடையாது, சேல்ஸ், அதில் மட்டும் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் டார்கெட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக 31,500 கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் ஆல்ரெடி வந்து 9,450 கோடி ரூபாய் வந்து நாங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோலார் செல் ப்ரொடக்ஷனோட யூட்டிலைசேஷன் கெப்பாசிட்டி வந்து அதிகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து டாடா பவர், இவங்களோட சப்சிடரி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இதனோட கெப்பாசிட்டி வந்து 400 மெகாவாட் அளவுக்கு விண்ட் பவரும் 400 மெகாவாட் அளவுக்கு சோலார் பவரும் இருக்க போகுது. அண்ட் இதை யார் கட்டி கொடுக்க போகிறாங்கன்னா, சுஸ்லான் எனர்ஜி தான் கட்டி கொடுக்க போகிறாங்க. அண்ட் இதனோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5750 கோடியை சொல்லியிருக்காங்க. இது டாடா பவருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ரீசெண்டாக இவங்களோட Q1 நம்பர்ஸ் அப்போ கூட இவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அடுத்து அலைடு பிளெண்டர்ஸ், அதாவது ALLIED, அலைடு பிளெண்டர்ஸ், இவங்க வந்து ஒரு சாராய கம்பெனி. இவங்களோட கம்பெனியோட கைடன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஒரு 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு பண்ணி ப்ரீமியசேஷன் பண்ண போகிறோம். அதாவது விலை உயர்ந்த சாராயத்தை வந்து நாங்கள் விற்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், யாரும் சாராயம் குடிக்காதீங்க. சாராயம் குடிக்கிறவங்கள நம்மளால் மாற்ற முடியாது. சாராயம் குடிக்கிறவங்க இருக்கிற வரையும் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நல்ல லாபம் பண்ணும். நாம் ஒரு இன்வெஸ்டராக வந்து லாபமான நஷ்டமானு மட்டும்தான் பார்க்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க இது வந்து பாவப்பட்ட காசு அப்படின்னு சொல்லிட்டு. ஷேர் மார்க்கெட்டை பற்றி நான் சொல்லித்தரேன்ட்டும் சொல்லி ஒரு 50,000 லட்ச ரூபா வாங்குறதும், புக்கு விற்று ஒரு 2500 ரூபா வாங்குறதும், ஈவெண்ட்டுக்கு வந்து டிக்கெட் வாங்குறதும் பாவப்பட்ட காசு இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா அது நமக்கு தெரியாது. ஸோ லாபமாக நஷ்டமானு பார்க்கும்போது நாம் கரெக்டாக அனலைசிஸ் பண்ணி முடிவு எடுக்கிறோம். அதை மட்டும் பாருங்கள். ஈவன் ITC கூட பாவப்பட்ட காசு தான். சிகரெட் குடிக்கிறாங்க, லங்கு வந்து கெட்டு போகுது, ரத்தத்துலேயே வந்து அந்த நிக்கோட்டைன் கலக்குது. ஸோ அதுவும் பாவப்பட்ட காசு தான். ஆனால் வந்து என்ன, சிகரெட் டப்பா மேலே ஒரு சிப்ஸ் பேக்கெட் வச்சுட்டா அது பாவப்பட்ட காசு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அடுத்து NSEயோட IPOக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. என்ன மேட்ருனா, செபி வந்து ஒரு 1491 கோடி ரூபா அளவுக்கு செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு எல்லா கேஸையும் வந்து நாங்கள் முடிச்சு வச்சுக்கிறோம். அண்ட் இதன் மூலிமா வந்து அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் இந்த IPO வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது NSEக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து லார்சன் டூப்ரோ, இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லார்சன் டூப்ரோட எனர்ஜி அண்ட் ஹைட்ரோ கார்பனோட ஒரு பிஸ்னஸ் சப்சிடரி இருக்குது. இவங்களுக்கு ஓமன் நாட்டிலேருந்து 6 இயர்க்கான EPC அக்ரிமெண்ட் ஒன்று கிடைச்சிருக்கு இந்த பெட்ரோலியம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில். இது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது.
அடுத்து ஏத்தர் இண்டஸ்ட்ரி, இவங்களோட Q1 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 40% அளவுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் இருக்குது. 47 கோடியிலேருந்து 63 கோடியாக வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் இருக்குது. ஈவன் மார்ஜின் வந்து அதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டாங்க. இது ஓரளவுக்கு நியூட்ரலான ஒரு ரிசல்ட்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து இவங்க க்ரோ ஆகிட்டு இருக்கிற கம்பெனி, இன்னும் இவங்க கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டாக கொடுத்துருக்கலாம். அண்ட் அடுத்து விக்ரான் இன்ஜினியரிங், இவங்களும் வந்து ஒரு இபிசி கம்பெனி. விக்ரான் VIKRAN விக்ரான் இன்ஜினியரிங், இவங்களுக்கு வந்து ஒரு 120 கோடி ரூபா மதிப்புள்ள பவர் கிரிட் கார்பரேஷன் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதாவது 400 kV சப்ஸ்டேஷனை வந்து கட்டி கொடுக்கறதுக்கான ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்து ஷேடோஃபேக்ஸ் டெக்னாலஜிஸ், இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு 10% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு நல்ல ரிசல்ட், 8 கோடியிலேருந்து கிட்டத்தட்ட 66 கோடியாக வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் இவங்களோட செலவுகளை வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது 3% இவங்களோட மார்ஜின் இருந்தது, இப்போ 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதன் காரணமாக வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனோட ரிஃப்ளெக்ஷன் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸில் பார்க்க முடிஞ்சது. அடுத்து ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா, STRIDES ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா, இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 100லேருந்து 160 கோடியா, கிட்டத்தட்ட 60% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து கண்ட்ராக்ட் ஆயிருக்கு, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு நல்ல கம்பெனி தான். கிட்டத்தட்ட 9000 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ROE, ROC, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் மார்ஜினில் கண்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 4% அளவுக்கு இருந்திருக்கு. இதை பார்த்துக்கோங்க. அடுத்து GMDC குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இவங்களோட ரிசல்ட் வந்து ஒரு நியூட்ரலான ரிசல்ட். அதாவது இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து 164லேருந்து 163 கோடி, 1 கோடி வந்து லாபம் குறைஞ்சிருக்கு. மார்ஜினில் 2% அளவு கண்ட்ராக்ஷன் பார்க்க முடியுது. அண்ட் வோல்ட் ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், VOLT டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இவங்களோட ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. 79 கோடி லாபம் பண்ணவங்க கிட்டத்தட்ட 91 கோடி அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12-13% அளவுக்கு லாபம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜினில் ஒரு கண்ட்ராக்ஷன் இருந்தாலும் சேல்ஸ் அதிகமானதுனால இவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு பாசிட்டிவ் ரியாக்ட் ஆயிருக்கு. லீலா பேலஸ் ஹோட்டல்ஸ், இவங்களோட ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. காரணம் என்னன்னா 8 கோடி இவங்களோட லாபம் இருந்தது போன வருஷம், இப்போ 49 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதன் காரணமாக இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருந்தது. அண்ட் கிர்லோஸ்கர் பிரதர், இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரூப் தான். கிர்லோஸ்கர் இன்ஜின்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இவங்களோட பேரில் இருக்குது. அண்ட் இவங்களோட ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க, ஓரளவுக்கு நியூட்ரலான ஒரு ரிசல்ட் தான். 66 கோடி போன வருஷம், இந்த வருஷமும் 66 கோடி. இதை வந்து பார்த்துக்கோங்க, இது ஒரு நல்ல கம்பெனி தான், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி. அண்ட் சன்ஃபார்மாவோட ரிசல்ட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சன்ஃபார்மாவோட ரிசல்ட். அதாவது போன வருஷம் 2300 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணாங்க, இந்த வருஷம் வந்து 2900 கோடி ரூபாய் அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் கூட இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு நெகட்டிவாக இருந்தது, 1.5% அளவுக்கு நெகட்டிவ் வந்தது இன்ட்ராடேல. காரணம் என்னன்னா அமெரிக்காவில் இவங்களோட சேல்ஸ் வந்து 10% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அதாவது அமெரிக்கா சேல்ஸ் வந்து 47லேருந்து 42 கோடி USD வந்து குறைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் வந்து மார்க்கெட் பார்த்துருக்கு. இதனால் மார்ஜினும் வந்து குறைஞ்சிருக்கு, 31 29% குறைஞ்சிருக்கு. இதை வந்து சன்ஃபார்மோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிக்ஸான் டெக்னாலஜிஸ், இவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் சேல்ஸ் அதை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் பார்க்க முடியுது. அண்ட் இதன் காரணம் ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு நெகட்டிவாக மாறி இருக்கு. மார்ஜின் ப்ரெஷர் மட்டும்தான் ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம், மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. 225 கோடி போன வருஷம் லாபம் பண்ணவங்க இப்போ 660 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ அதை விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினில் ஒரு ப்ரெஷர் இருக்கு, இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அர்பன் கம்பெனி, இவங்களோட லாஸ் வந்து போன வருஷம் வந்து ஒரு 7 கோடியாக வந்து லாஸ் டிக்ளேர் பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து 92 கோடியாக வந்து லாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி லாபமாக மாறும்போது பார்த்துக்கலாம், யாரும் அவசரப்பட்டு போய் வாங்காதீங்க. அண்ட் ஐடிசியோட ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வீக்காக தான் வந்திருக்கு. இதுக்கான காரணம் வந்து சிகரெட் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு மார்ஜின் ப்ரெஷர் தான். நம்ம காட்ஃப்ரே ஃபிலிப் பார்த்தோம், அதே மாதிரி VST இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம். 2 கம்பெனிலுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ப்ரெஷர் இருந்தது. ஸோ இது நம்ம ஆன்டிசிபேட் பண்ண ஒரு ரிசல்ட் தான். இருந்தாலும் கூட மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணோன்னா, சில டைம் கெட்ட ரிசல்ட்டே, மோசமான ரிசல்ட்டே கொடுத்தா கூட மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறும். மண்டே இதை அடிக்க போகிறாங்களா ஏற்ற போகிறாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் நாம் கணக்கு போட்ட மாதிரி இவங்கள மார்ஜின் ப்ரெஷர் இருந்தது உண்மைதான். ஸோ மண்டே ஒரு வேலை விழுந்துச்சுன்னா ஐடிசியில் இன்னும் கொஞ்சம் கம்மியான விலைக்கு ஷேர்ஸ் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த ஃபால் இப்படியே கண்டினியூ ஆகுமா என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்பர்ஸ் படி பார்த்தோம்னா போன வருஷம் 4900 கோடி 4900 crores லாபம் பண்ணவங்க இந்த வருஷம் வந்து 3579 கோடி அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. இது எஸ்டிமேட்டை விட 500 கோடி ரூபாய் கம்மி. அண்ட் ரெவன்யூ வந்து குறைஞ்சிருக்கு. மார்ஜின் ப்ரெஷர் வந்து இருக்குது, 32%லேருந்து 26% மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு. இது ஓரளவுக்கு வீக்கான ரிசல்ட்டுன்னே நம்ம சொல்லலாம். மண்டே நியாயமாக பார்த்தா ஷேர் ப்ரைஸ் விழணும். ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 275ன்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது ரீசெண்ட் டைம்ஸில். அது உடைக்கதா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அடுத்து மாருதி சுசுகி, இவங்களோட Q1 நம்பர்ஸ் பார்த்தோம்னா 3700 கோடி ரூபாய் லாபம் பண்ணவங்க இப்போ 3352 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க. லாபம் குறைஞ்சிருக்கு. அண்ட் இதுக்கான காரணம் மார்ஜின் ப்ரெஷர், வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸும் ஒரு காரணமாக இருக்கலாம். 10%லேருந்து இப்போ 8% மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு.
அண்ட் ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண ஒரு வண்டி கூட ஒழுங்காக போகலன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் கரோனா ரெமிடிஸ் இவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 46 கோடியிலேருந்து கிட்டத்தட்ட 60 கோடியா 30% வரைக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி கரோனா ரெமிடிஸ். அண்ட் இவங்களோட மார்ஜின் வந்து 2% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஐஓசிஎல் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களோட ப்ராஃபிட் வந்து போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட 11,000 கோடி லாபம் பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து 2,600 கோடி ரூபாய் அளவுக்கு லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா ப்ராஃபிட்டாக இருக்குது. இருந்தாலும் அதர் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்த்தும் போது லாஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், க்ரூட் ஆயிலோட விலையேற்றம் தான். இவங்களோட மார்ஜின் வந்து 9%லேருந்து இப்போ 1% குறைஞ்சிருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரமே இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் பேக்கேஜ் மாதிரி கொடுத்தாங்கன்னா அப்போ இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணும். அதே மாதிரி க்ரூட் ஆயிலோட விலை விழுந்தாலும் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கன்கார்ட் பயோடெக், இதனோட ஷேர் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 7% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கான காரணம் 43 கோடியிலேருந்து 61 கோடியாக வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 3.5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் வந்து 20% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். அண்ட் கிளென்மார்க் ஃபார்மா இவங்களோட Q1 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் வந்து 47 கோடியிலேருந்து 483 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடேங்கப்பா 10 மடங்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் ஒரு எக்ஸப்ஷனல் லாஸ் இருந்திருக்கு. அதனால் அந்த பேஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அதிகமான ப்ராஃபிட் காமிக்குது. ஆனால் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஈவன் மார்ஜினும் கூட கிட்டத்தட்ட 2% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தான். அடுத்து ப்ளூ டார்ட் எக்ஸ்பிரஸ் ப்ளூ டார்ட் எக்ஸ்பிரஸ் BLUE ப்ளூ DART டாட் எக்ஸ்பிரஸ். இவங்க வந்து ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி, சரக்கு போக்குவரத்து கம்பெனி. இவங்களோட ப்ராஃபிட் வந்து 47லேருந்து 88 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 7%லேருந்து 15.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். ஈவன் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்கிறதுனால இவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அடுத்து ஆர்த்தி ட்ரக்ஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மா கம்பெனி ஆர்த்தி ட்ரக்ஸ். அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு 10% அளவுக்கு. 54 கோடியிலேருந்து 50 கோடியாக குறைஞ்சிருக்கு. இவங்களோட மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸில் வந்து கொஞ்சம் டிப் வந்து பார்க்க முடியுது. அண்ட் நாராயணா ஹிருதாலயா, இவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கம்பெனி நாராயணா ஹிருதாலயா. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 13 கோடி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் 6% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினில் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ட்ராக்ஷன் வந்து பார்க்க முடியுது. க்ளீன் மேக்ஸ் என்விரோ எனர்ஜி, அதாவது க்ளீன் எனர்ஜியை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ரீசெண்டாக தான் IPO வந்தாங்க. இவங்களோட ப்ராஃபிட் 133 கோடியிலேருந்து 350 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட ரெவன்யூ வந்து அப்படியே டபுள் ஆயிருக்கு. இவங்களோட மார்ஜின் வந்து 15லேருந்து 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட கோல்டு ப்ரைஸஸ் மட்டும் நம்ம பார்த்துருவோம். க்ரூட் ஆயில் வந்து பார்த்தோம்னா $87.75 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு ப்ரைஸஸ் $4,042 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்றைக்கி அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை நம்ம சண்டே மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம பேசிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.